வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நேற்றுக்கு மேக்ஸ்க்கான ஃப்ரீ ரிவிஷன் டெஸ்ட் ஒன்று வச்சுருந்தோம். சிம்பிளிஃபிகேஷன், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ரீசனிங். ஓகேங்களா, இந்த 4 தலைப்புகள் கீழே டெஸ்ட்டை வச்சுருந்தோம். இப்போ அதுக்கான கீ ஆன்சரை பார்த்துடலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள். ஃபைண்ட் த லீஸ்ட் காமன் மல்டிபிள், அதாவது எல்சிஎம். ஓகேங்களா, லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் 4/5, 3/10, 7/15, 4/5, 3/10, 7/15 ஆகியவற்றின் மீச்சிறு பொது மடங்கை காண்க. இந்த மாதிரி ஓகேங்களா, 4/5, 3/10 இந்த மாதிரி கொடுத்தா என்ன பண்ணோம், மேலே இருக்கிற நம்பர்ஸ்க்கு எல்சிஎம் கேட்டுருந்தா மேலே இருக்கிற நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கணும், கீழே இருக்கிற நம்பருக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். சப்போஸ் இங்கே எல்சிஎம்க்கு பதில் ஹெச்சிஎஃப் கேட்டிருந்தா, ஓகேங்களா, இங்கே ஹெச்சிஎஃப் கேட்டிருந்தா மேலே இருக்கிற நம்பர்ஸ்க்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும், கீழே இருக்கிற நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இதுதான் காமனான ரூல். இப்போ இந்த கொஷினில் பாருங்கள், கொஷினில் எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ என்ன பண்ண போகிறோம், மேலே இருக்கிற நம்பருக்கு எல்சிஎம்மும் கீழே இருக்கிற நம்பருக்கு ஹெச்சிஎஃப்பும் கண்டுபிடிக்க போகிறோம். இல்லை, மேலே எல்சிஎம், கீழே ஹெச்சிஎஃப். இப்போ 4, 3, 7 இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கலாங்களா? 4, 4, 3, 7. ஓகேங்களா, மூணுமே ஒரே வாய்ப்பாட்டில் வராது, அதனால் 4வது வாய்ப்பாட்டில் போடுறேன் 3, 7. திரும்ப 3வது வாய்ப்பாட்டில் போடுறேன். எல்சிஎம்னா என்ன, கீழே 1, 1, 1 வர வரைக்கும் போடணும். இல்லை, 1, 1, 7. திரும்ப 7வது வாய்ப்பாட்டில் போட்டோன்னா 1, 1, 1. அப்போது 4, 3, 12, 12 × 7, 12 × 7 எவ்வளோ, 84. அப்போது மேலே இருக்கிற நம்பருக்கு எல்சிஎம்மாக என்ன கிடச்சிருக்குது, 84ன்னு கிடச்சிருக்குது. ஓகேங்களா, இப்போ கீழே இருக்கிற நம்பருக்கு பார்க்கணும். 5, 10, 15. ஓகேங்களா, 5, 10, 15. ஹெச்சிஎஃப்னா என்ன, இந்த 3 நம்பரும் ஒரே நம்பரால் வகுப்படணும். அப்படிப்பட்ட பொதுவான நம்பர் எது, பொதுவான எண் எது, அதுதான் ஹெச்சிஎஃப். இங்கே 5வது வாய்ப்பாட்டில் போடுங்க. 1, 5, 5, 2, 5, 10, 3, 5, 15. இப்போ பாருங்கள், இந்த 1, 2, 3 இந்த 3 எண்களுமே ஒன்றை தவிர வேறு எந்த எண்ணாலையும் வகுப்படாது. ஓகேங்களா, 2வது வாய்ப்பாட்டில் போட்டால் 2 மட்டும்தான் வகுப்படும், இந்த 1, 3 வகுப்படாது. 3வது வாய்ப்பாட்டில் போட்டால் இந்த 3 மட்டும்தான் வகுப்படும், 1, 2 வகுப்படாது. அப்படி 3 நம்பரும் ஒரே என்னால் வகுப்படலைன்னா, ஓகேங்களா, ஒன்றை தவிர வேறு எந்த நம்பராலையும் வகுப்படலைன்னா அதுக்கு முன்னாடி என்ன இருக்குதோ அதுதான் ஹெச்சிஎஃப். ஓகேங்களா, அப்போது இந்த 3 நம்பருக்கான ஹெச்சிஎஃப் என்ன, 5. எல்சிஎம் 84ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம், ஹெச்சிஎஃப் 5. அப்போது இந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன, 84/5 ஆன்சர். அவ்வளோதான். ஓகேங்களா, அப்போது ஆப்ஷன் ஏ இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, 84/5. ஓகேங்களா, அடுத்த கேள்வி. ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் 4 digit எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 15, 21 and 27. இந்த செம்ம கொஸ்டின் தமிழில் படிச்சிடும். 15, 21, 27 ஆகிய 3 எண்களால் மீதியின்றி வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க இயல் எண் என்ன? ஃபஸ்ட்டு என்ன, 4 இலக்க பெரிய எண். ஓகேங்களா, 4 இலக்கத்தில் பெரிய எண் எதுன்னு பார்த்தோன்னா 9, 9, 9, 9. ஓகேங்களா, 4 இலக்கத்தில் மிகப்பெரிய எண்ணுனா இதுதான். என்ன கேட்டிருக்காங்க, 15, 21, 27 இந்த 3 நம்பராலையும் வகுப்படக்கூடிய 4 இலக்கத்தில் பெரிய இயல் எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த சமயம் எப்படி போடலாம், நம்ம ஒரு ஆப்ஷனாக எடுத்து 15ஆல் வகுப்படுதா, 21ஆல் வகுப்படுதா, 27ஆல் வகுப்படுதா அப்படின்னு ஒரு ஆப்ஷனை பார்த்தும் போடலாம். அப்படி இல்லைனா ப்ரொசீஜர் படி போடுறதா இருந்தாலும் போடலாம். ப்ரொசீஜர் படி எப்படி போடணும்னா, ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கணும். ஓகேங்களா, இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் எடுங்க. 3வது வாய்ப்பாட்டில் போடலாங்களா, 5, 3, 15, 7, 3, 11, 9, 3, 27. ஓகேங்களா, அதுக்கு அடுத்ததாக இந்த 3 நம்பரும் எந்த காமனான எந்த நம்பரால் வகுப்படாது. அதனால் 5வது வாய்ப்பாட்டில் போட்டு 1, 7, 9, திரும்ப 7வது வாய்ப்பாட்டில் போட்டு 1, 1, 9, திரும்ப 9வது வாய்ப்பாட்டில் போட்டு 1, 1, 1. அப்போ எல்சிஎம் என்ன, 3, 5, 15, 15 × 7, 15 × 7 × 9. ஓகேங்களா, இப்போ 15 × 7 போட்டுருவோம். 7, 5, 35, 5 பேலன்ஸ் 3, 7, 7, 10. ஓகேங்களா, 105. 105 × 9ஆல் பெருக்கணும். 105 × 9 எவ்வளோ வரும், 105 × 9. ஓகேங்களா, 9, 5, 45, 0, 4, 9, 9. அப்போது எல்சிஎம் என்ன கிடைக்குது, 945. அப்போது இந்த 3 எண்களுக்கு எல்சிஎம்மாக என்ன கிடச்சிருக்கு, 945ன்னு கிடச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா, மிகப்பெரிய 4 இலக்க எண். ஓகேங்களா, மிகப்பெரிய 4 இலக்க எண் வந்து 9999. இதை நமக்கு கிடச்சிருக்கிற எல்சிஎம்மால் வகுக்கணும். எப்படி வகுக்கலாம், 945, 945. இப்போ பேலன்ஸ் எவ்வளோ வருது பாருங்கள், 9ல் 5 போனால் 4, 9ல் 4 போனால் 5, 0. ஓகேங்களா, இப்போ திரும்ப என்ன பண்ணலாம், 9. ஓகேங்களா, இப்போது இந்த நம்பர் வந்து 945 விட கம்மியாக இருக்குது. அதனால் என்ன பண்ண போகிறோம், இந்த 549. ஓகேங்களா, நமக்கு மீதியாக கிடச்சிருக்கிற இந்த 549 எடுத்துகிட்டு போய் இந்த 9999 கழிக்க போகிறோம். ஓகேங்களா, கழிச்சிடலாங்களா, 9999 எவ்வளோவில் கழிக்க போகிறோம், 549 கழிக்க போகிறோம்.
9ல் 9 போனால் 0, 9ல் 4 போனால் 5, 9ல் 5 போனால் 4, 9. அப்போது இந்த 3 எண்களாலும் வகுப்படக்கூடிய 4 இலக்க மிகப்பெரிய எண் எது? 9450. இதுதான் ப்ரொசீஜர் படி போடுற மாடல். ஓகேங்களா, போடுற மெத்தட் இதுதான். ஃபஸ்ட்டு இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு வர எல்சிஎம்மை மிகப்பெரிய 4 இலக்க எண் கொடுத்துருந்தா அந்த 4 இலக்க எண்ணில் வகுத்து மிச்சம் மீதி என்ன இருக்கோ அதை எடுத்துகிட்டு போய் இந்த மொத்த வேல்யூ மிகப்பெரிய எண் இருக்குன்னா அதில் கழிச்சுனா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆன்சர் 9450. ஆப்ஷன் பி. ஓகேங்களா, 9450 என்பதே இந்த கேள்விக்கான சரியான விடை. ஓகேங்களா, அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு ஆப்ஷனாக இது 15ஆல் வகுப்படுதா, 21ஆல் வகுப்படுதா, 27ஆல் வகுப்படுதான்னு ஒன்று நீங்கள் போட்டு பார்த்தும் போடலாம். பட் இப்படி போட்டாலே இந்த மாடலில் ஓகேங்களா ப்ரொசீஜர் படி போட்டாலே ஓரளவுக்கு சீக்கிரம் ஆன்சரை போட்டுடலாம். ஓகேங்களா, அடுத்த சம் இதுவும் ஈஸியான சம் தான். ஃபைண்ட் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டார். ஓகேங்களா, மீப்பெரு பொது வகுத்தி ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப்னா என்ன? 3த்துலேயும் பொதுவாக இருக்கிற நம்பர் தான் ஹெச்சிஎஃப். பாருங்கள், இதில் நம்பர் இருக்குது 4, 8, 16. ஃபஸ்ட்டு இந்த 3 எண்களுக்கான ஹெச்சிஎஃப்பை கண்டுபிடிக்கணும். இல்லை 4, 8, 16 இந்த 3ம் 4வது வாய்ப்பாட்டில் வகுப்படுங்களா 3 நம்பரும். அப்போது 1 4 4, 2 4 8, 4 4 16. அடுத்த எண் பாருங்கள், இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. இந்த 3 நம்பரும் பாருங்கள், இந்த 3 எண்களும் என்ன ஒரே நம்பரால் வகுப்படாது. ஓகேங்களா, 2வது வாய்ப்பாட்டில் போட்டால் 2 4 வகுப்படும், ஆனால் 1 வகுப்படாது. ஓகேங்களா, 1 தவிர வேறு எந்த வாய்ப்பாடாலையும் இந்த 3 எண் வகுப்படாது. அதனால் இதுக்கு முன்னாடி என்ன இருக்குதோ அதுதான் ஹெச்சிஎஃப். அப்போது 4ல் 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா, 4 ஸ்டார்ட் ஆகிற மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம கான்ஸ்டன்ட்டுக்கு போவோம். ஓகேங்களா, ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் எது பவரில் கம்மியாக இருக்கோ அதுதான் ஹெச்சிஎஃப். இப்போ 4 நமக்கு கிடச்சிச்சு. இப்போது இருக்கிற 3த்தில் இருக்கிற கான்ஸ்டன்ட்டை கம்பேர் பண்ண போகிறோம். இதில் பாருங்கள் p², இதில் p³ இதில் p². பவரில் எது கம்மியாக இருக்கோ அதுதான் ஹெச்சிஎஃப். ஓகேங்களா, 4 அப்போ p². இதுவே பவரில் அதிகமாக இருக்கிறது எதுக்கு எடுப்போம்? எல்சிஎம். சப்போஸ் எல்சிஎம் கேட்டிருந்தால் பவரில் எது அதிகமாக இருக்கோ அதுதான் எல்சிஎம்மாக இருக்கும். பவரில் கம்மியாக இருந்தால் அது ஹெச்சிஎஃப். ஓகேங்களா, அடுத்ததாக இதில் பார்ப்போம். க்யூவை கம்பேர் பண்ணுவோம். இதில் க்யூ, இதில் q², இதில் q⁴. அப்போ இங்கே q². அடுத்ததாக ஆரில் பார்ப்போம். இங்கே r இருக்குது, இங்கே r² இருக்குது, இங்கே r³ இருக்குது. அப்போது ஆர் தான் இருக்கிறதுலே கம்மியான பவர் வேல்யூ. அப்போ ஆர். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி 4 p² q² r. ஓகேங்களா, ரொம்ப எளிமையான ஒரு கணக்கு தான். அடுத்த கேள்வி 4வது கேள்வி. ஏபிசி. ஓகேங்களா, ஏபிசி ஸ்டார்ட் த சேம் டைம் இந்த சேம் டைரக்ஷன் டு ரன் அரவுண்ட் ஏ ரெக்டாங்குலர் கார்டன். ஒரே இடத்தில் துவக்கி ஒரே திசையில் ஏபிசி என்பவர்கள் செவ்வக வடிவ பூங்காவை சுற்றி ஓடுகின்றனர். ஏ கம்ப்ளீட்ஸ் இன் 252 செகண்ட்ஸ். ஒரு முறை சுற்றி வர ஏ 252 வினாடிகளும், பி இன் 308 செகண்ட்ஸ், பி 308 வினாடிகளும், சி இன் 198 செகண்ட்ஸ், சி 198 வினாடிகளும் எடுத்துக்கொள்கின்றனர். ஓடத் தொடங்கிய ஓகேங்களா 198 செகண்ட்ஸ் ஸ்டார்டிங் அட் த சேம் பாயிண்ட். ஆஃப்டர் வாட் டைம் வில் தே மீட் அகைன் அட் த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓடத் தொடங்கிய பிறகு அதே துவக்க புள்ளியில் அந்த மூவரும் எத்தனை வினாடிகளுக்கு பிறகு சந்திப்பார்கள்? இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு செவ்வக வடிவ பூங்கா ஒன்று இருக்குது, அதை சுற்றி ஏபிசி 3 பேர் ஓடுறாங்க. ஏ வந்து 250 வினாடிகள் எடுத்துக்கிறாரு, பி 308 வினாடிகள், சி 198 வினாடிகள். இப்படி 3 பேரும் 3 விதமான வினாடிகள் அதை சுற்றி வர எடுத்துக்கிறாங்க. 3 பேரும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரு பாயிண்ட்லேருந்து, திரும்பவும் அதே ஸ்டார்ட் பாயிண்டில் எந்த டைமில் வந்து மீட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா, அப்படின்றது தான் கேள்வி. இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் இல்லை, இந்த 3 நம்பருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கிறது வினாடியில் கொடுத்துருக்குறாங்க, ஆப்ஷன் எல்லாம் நிமிடத்தில் இருக்குது. அது 60ஆல் வகுத்தனா இந்த கேள்விக்கு ஆன்சர் வந்துடும். போட்டுடலாங்களா? பாருங்கள், 252 எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. 252 அடுத்ததாக 308 198. ஓகேங்களா, பெரிய நம்பராக இருக்குங்களா, கஷ்டப்பட தேவையில்ல. 2வது வாய்ப்பாட்டிலே போடலாம். 12 2 24, பேலன்ஸ் ஒன்று 6 2 12. ஓகேங்களா, திரும்ப 15 2 30, 4 2 8, 9 2 18, 9 2 18. திரும்ப 2வது டேபிள்லே போடலாங்களா? 6 2 12, 3 2 6. திரும்ப போட்டோன்னா 7 2 14, 7 2 14, 99க்கு 99. இப்போது 11வது வாய்ப்பாட்டில் போடலாம். ஓகேங்களா, 63 அப்படியே வரும். 77 போட்டோன்னா 7, இங்கே 9. திரும்ப இப்போ 7வது வாய்ப்பாட்டில் போட்டோன்னா 9 7 63, 7 1 7 7, திரும்ப 9. ஓகேங்களா, இது 1. திரும்ப 9வது வாய்ப்பாட்டில் போட்டோன்னா 1 1 1. ஓகேங்களா, எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் கீழே 1 1 1 வரைக்கும் போடணும். இப்போ பாருங்கள், 2 × 2 4, 4 × 11 44, 44 × 7 × 9. ஓகேங்களா, இது வரலாம் 44, 44 × 9 7 என்ன 63. அப்போ 44 ×
63 போட்டோன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? 44 × 63 44 × 9 63ங்களா? அப்போது 4 3 12 2 பேலன்ஸ் 1. அடுத்ததாக 4 3 12 13 6 4 24 பேலன்ஸ் 2 6 4 24 ஒரு 2 24 2 26 இப்போது 2 7 7 2 அப்போது 2772 வினாடிகள் வருது. கொஸ்டினில் வினாடிகள் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எல்லாமே வினாடிகளில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ மொத்தமாக எவ்வளோ வருது? 2772 வினாடிகள் நமக்கு கிடச்சிருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்? நிமிடமாக மாற்ற போகிறோம். 2702 வினாடிகளை நிமிடமாக மாற்றணும்னா 60ஆல் வகுக்கணும். ஏன்னா ஒரு நிமிடத்திற்கு 60 வினாடிகள். போடலாங்களா? போட்டால் என்ன வரும்? 6 4 ஓகேங்களா? 60 × 4 240 கிடைக்குங்களா? மிச்சம் இதில் 7 4ல் 7 போனால் 3 ஓகேங்களா? 2ல் 2 போனால் 0 ஆகிடும். பக்கத்தில் இருக்கிற 2 இறக்கிறோம். 372 60ஆல் போட்டோன்னா 6 60 360 பேலன்ஸ் ஒரு 12 இருக்குது. ஓகேங்களா? அப்போது 46 நிமிடம் 12 வினாடிகள். அப்போ ஆன்சர் என்ன? எந்த டைமில் 3 பேரும் மீட் பண்ணுறாங்கன்னா 46 நிமிடம் 12வது நொடியில் தான் மீட் பண்ணுறாங்க. ஆன்சர் இருக்கா பாருங்கள். ஆப்ஷன் சி 46 நிமிடம் 12 வினாடிகளில் தான் இந்த 3 பேரும் திரும்பவும் மீட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, சிம்பிளான கேள்வி. இந்த மாதிரி எந்த கேள்வி வந்தாலும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அவங்க வினாடிகளில் கொடுத்துருக்காங்களா நிமிடங்களில் கொடுத்துருக்காங்களான்னு அதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணோம். எல்சிஎம்க்கு ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூவை நிமிடத்துக்கோ அல்லது மணி நேரத்துக்கு கூட ஒரு சில கேள்விகளில் வரலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வகுக்கிறதோ பெருக்கிறதோ பெருக்கி போட்டோன்னா ஆன்சர் நமக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? இந்த கேள்விக்கு 46 நிமிடம் 12 வினாடிகள் என்பதே சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர் இஸ் 1600 and the HCF is 5. then the LCM of number is. இரு எண்களின் பெருக்கத்தொகை 1600 மற்றும் அவர்களின் மீ போ வா 5 எனில் மீ சி மா என்ன? ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி. இந்த மாதிரி சம் வந்தாலே என்ன ஃபார்முலா? LCM × HCF = X × Y. இல்லை எல்சிஎம் கொடுத்துருக்குறாங்களா? இல்லை எல்சிஎம் தான் கேட்டே இருக்கிறாங்க. ஓகேங்களா? HCF கொடுத்துருக்குறாங்க. எல்சிஎம் எக்ஸ்ன்னு வச்சுப்போம், இல்லை எல்சிஎம்னு கூட வச்சுக்கோங்க. இல்லை HCF வேல்யூ 5, எக்ஸோட வேல்யூ ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் அந்த 2 நம்பரோட பெருக்கற் பலனே கொடுத்துறாங்க 1600ன்னு. ஓகேங்களா? இப்போது எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோன்னா பெருக்கல்ல இருக்கிற 5 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போனால் வகுத்தல் ஆகிடும். அப்போ எல்சிஎம் = 1600/5 வகுத்தனா என்ன கிடைக்கும்? 3 5 15 ஓகேங்களா? பேலன்ஸ் 1 2 5 10 0க்கு 0 அப்போது 320. அப்போது ஆப்ஷன் ஏ 320 என்பதே இந்த கேள்விக்கான சரியான விடை. ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்த கேள்வி இதுவும் எளிமையான ஒரு கேள்வி தான். எல்சிஎம் ஆஃப் 4/5 4 பவர் என்ன மைனஸில் வேல்யூ இருக்கே? 4 பவர் -81 4 பவர் 12 4 பவர் 17 அது என்ன மைனஸில் இருக்குது? ஒன்றும் இல்லை, எளிமையான கேள்வி தான். இந்த 4 பவர் 5 4 பவர் 5 அப்படியே எழுதிக்கிறோம். இந்த 4 பவர் -81 நான் எப்படி எழுத போகிறேன்னா 1/4 பவர் 81. ஓகேங்களா? இந்த -81 கீழே வந்தால் என்ன ஆகிடுது? +81 மாறிடுது. இல்லை அடுத்ததாக 4 பவர் 12 அடுத்ததாக 4 பவர் 7. ஓகேங்களா? இப்போ எனக்கு 4 நம்பர் கிடச்சிருச்சு. இப்போது பாருங்கள், இது எல்லாமே ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? ஃப்ராக்ஷனில் இருக்குங்களா? பின்னம். ஓகேங்களா? பின்னத்தில் இருக்குது. இப்போ கீழே 1 இருக்கிற மாதிரி, எல்லாத்துக்கும் கீழே 1 இருக்கிற மாதிரி இந்த மாதிரி எல்சிஎம் கேட்டிருந்தா நம்ம ஃபஸ்ட்டு சம் பார்த்தோம். எல்சிஎம் கேட்டிருந்தா என்ன பண்ணோம்? மேலே இருக்கிற எல்லா நம்பருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், கீழே இருக்கிற எல்லா நம்பருக்கும் HCF கண்டுபிடிக்கணும். அதன் அடிப்படையில் இந்த சம்மை சால்வ் பண்ணனா 4 பவர் 5 1 4 பவர் 12 4 பவர் 17 எல்சிஎம்மை பொறுத்த வரைக்கும் பவரில் எது பெருசாக இருக்கோ அதுதான் அந்த சம்முக்கான விடை. ஓகேங்களா? அப்போது பவரில் எது பெருசாக இருக்கோ அதுதான் எல்சிஎம்மாக இருக்கும். அப்போ இதில் பாருங்கள் 4 பவர் 5 இதில் 1ல் இருக்குது, இதில் 4 பவர் 12 இருக்குது, இதில் 4 பவர் 7 இருக்குது. அப்போது பவரில் பெருசாக இருக்கிற 4 பவர் 12 தான் இந்த மேலே. ஓகேங்களா? மேலே எல்சிஎம் இந்த மாதிரி வந்தால் என்ன பண்ணணும்? மேலே இருக்கிற நம்பருக்கு எல்சிஎம்மும் கீழே இருக்கிற நம்பருக்கு HCFும் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போது அதன் அடிப்படையில் மேலே எல்சிஎம் கண்டுபிடிச்சதுன்னா பவரில் 12 தான் பெருசு. அப்போது மேலே 4 பவர் 12 கீழே கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு பார்த்தோன்னா கீழே பாருங்கள் 1 இருக்குது, 4 பவர் 81 இருக்குது. அப்போ 4 பவர் 81, இங்கே 1 இருக்குது 1 இருக்குது. எல்சிஎம்மை பொறுத்த வரைக்கும் 4 நம்பரும் ஏதாவது ஒரு நம்பரில் பொதுவாக வகுப்பட்டால் அதுதான் HCF. இந்த நம்பரை பாருங்கள் 4 பவர் 81 111 இது எதுவுமே 1 தவிர வேறு எந்த எண்ணாலையும் பொதுவாக வகுப்படாது. அப்போது இந்த நம்பருக்கான கீழே கிடைச்ச இந்த நம்பருக்கான HCF என்னென்னா 1. அப்போது 4 பவர் 12/1. அப்போ ஆன்சர் என்ன?
4/12 ஓகேங்களா. இதுதான் இந்த கேள்விக்கான சரியான விடை. ஆப்ஷன் ஏ 4/12 ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ 4/12 தான் இந்த கேள்விக்கான சரியான விடை ஓகேங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள். இது மிக எளிமையான ஒரு கேள்வி தான். இஃப் த எல்சிஎம் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் Z ஓகேங்களா. 2 நம்பரு, அதுக்கான எல்சிஎம் என்ன கொடுத்துட்டாங்க, ஜெட்டுன்னு கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் த HCF ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்? நமக்கு ஃபார்முலா தெரியும், LCM இன்ட்டு HCF ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய் ஓகேங்களா. இது ஜென்ரல் ஃபார்முலா. என்ன கொடுத்துட்டாங்க, எல்சிஎம் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். இந்த எக்ஸ் அண்ட் ஒய்க்கான எல்சிஎம் என்னன்னு கொடுத்துட்டாங்க, ஜெட்டுன்னு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. HCF என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. HCF என்னன்னு கேட்டிருக்காங்க. இவற்றின் மீப்போமா 2 ஓகேங்களா. மீப்போமா 2 இல்லை Z இது ஓகேங்களா. இது Z ஓகேங்களா. அப்போது HCF தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். HCF ஓகேங்களா. அடுத்ததாக XY. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, HCF தான் கேட்டிருக்காங்க. இப்போ சிம்பிளாக இந்த HCF கண்டுபிடிக்கிறதுக்கு பெருக்கல் இருக்கிற இந்த Z கீழே வந்தால் என்ன ஆகிடும், வகுத்தலுக்கு ஆகிடும். அப்போ XY/Z. அப்போ ஆன்சர் என்ன, XY/Z. ஆப்ஷன் ஏ ஓகேங்களா. ஜென்ரல் ஃபார்முலா LCM இன்ட்டு HCF ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய் ஓகேங்களா. கொஸ்டின்லேயே என்ன கொடுத்துருக்குறாங்க, LCM ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். இந்த XYக்கு LCM வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஜெட்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லை. இது 2 இல்லை Z ஓகேங்களா. Z இன்ட்டு HCF ஓகேங்களா. HCF ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய். நமக்கு தேவை HCF வேல்யூ தான். அப்போது பெருக்கல்ல இருக்கிற இந்த Z ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தோம்னா வகுத்தல் ஆகிடும். அப்போ ஆன்சர் HCF ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய்/Z, அதாவது XY/Z. ஆப்ஷன் ஏ தான் இந்த கேள்விக்கான சரியான விடை ஓகேங்களா. அடுத்த கேள்வி, ஃபைண்ட் த ஜிசிடி. ஜிசிடினா ஒன்றும் இல்லை, பெருசாக நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ண தேவையில்லை, HCF தான் ஓகேங்களா. HCF நினச்சி போட்டிங்கனாலே இந்த சமுக்கே ஆன்சர் கரெக்டாக வந்துடும். பாருங்கள், A³ - 1க்கும் A² - 1 இதுக்கான HCF நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த சம்முக்கான ஆன்சர் வந்துடும் ஓகேங்களா. A³ - 1 இது எப்படி இருக்குது, A³ - 1ன்றது A³ - B³ இந்த ஃபார்மேட்டில் இருக்குது ஓகேங்களா. இதுக்கு ஃபார்முலா என்ன, எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதுனா A - B A² + AB + B² ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த ஃபார்முலாவை A³ - 1 எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போகிறோம். எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனா என்ன வரும்னு பாருங்கள், ஏக்கு வேல்யூ ஓகேங்களா. இந்த ஃபார்முலா படி பார்த்தோன்னா ஏக்கு வேல்யூ 1, ஏக்கு வேல்யூ ஏவே ஓகேங்களா, பிக்கு வேல்யூ 1 ஓகேங்களா. ஏக்கு வேல்யூ ஏ, பிக்கு வேல்யூ 1. இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும் பாருங்கள், ஏக்கு ஏ, பிக்கு என்ன வரும் -1. அடுத்ததா மல்டிப்ளை A²க்கு A² ப்ளஸ் AB, ஏவோட வேல்யூ ஏவே, பியோட வேல்யூ 1 ஓகேங்களா. அப்போது ஏ ஓகேங்களா. அடுத்ததாக B²க்கு 1 ஓகேங்களா. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டேர்மை நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதியிருக்கிறது. என்னென்னு எழுதியிருக்கோம், A³ - B³ ஃபார்மெட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கிறோம். நமக்கு என்ன கிடச்சிருக்கு, A - 1 A² + A + 1 இல்லை. அடுத்ததாக இங்கே பாருங்கள், ரெண்டாவது டேர்ம் A² - 1 இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது, A² - B² ஃபார்மெட்டில் இருக்குது. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனா A + B A - B இல்லை. ஏவோட வேல்யூ என்ன, ஏவோட வேல்யூ இது அடிப்படையில் பார்த்தோன்னா ஏவோட வேல்யூ ஏவே, பியோட வேல்யூ 1 ஓகேங்களா. அப்போது A + 1 A - 1 இப்போ 2 டேர்மையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிட்டோம். நம்ம ஃபைனலாக என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோன்னா இந்த 2 கிடச்சிருக்கு ஓகேங்களா. A - 1 ஃபஸ்ட்டு டேர்முக்கு A - 1 A² + A + 1 ஓகேங்களா. அடுத்ததாக ரெண்டாவது டேர்ம் இந்த A² - 1க்கு A + 1 A - 1. இப்போது கொஸ்டினில் கேட்டிருக்க ஜிசிடி மீப்போவானா என்ன, ரெண்டுத்துக்கும் பொதுவாக எது இருக்குதுன்னு பார்க்கணும். ரெண்டுத்துக்கும் பொதுவாக பாருங்கள், இதில் A - 1 இருக்குது, இதில் ஒரு A - 1 இருக்குது. அப்போ பொதுவாக ரெண்டு டேர்மில் எது இருக்கோ அதுதான் ஜிசிடி ஓகேங்களா. அப்போது A - 1 தான் இந்த கேள்விக்கான சரியான விடை. கொஸ்டினில் ஜிசிடி கேட்டிருக்காங்க அப்படின்னா ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்கிறது தான் எழுதணும். அப்போ ஆன்சர் என்ன, ஆப்ஷன் டி A - 1 ஓகேங்களா. இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி A - 1. அடுத்த கேள்வி, சிம்பிளிஃபை சுருக்குக 0.728 0.728 0.272 0.272. இப்போது சிம்பிளாக இந்த சம்ம சால்வ் பண்ணலாம் பாருங்க. 0.278 நான் ஏன்னு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. இது ஒரு ஏ, இது ஒரு ஏ ஓகேங்களா. நீங்கள் வேணால் எழுதி கூட வச்சுக்கோங்க. 0.278 ஏ ஓகேங்களா. 0.272 இதை வந்து பின்னு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஏ பி. இப்போது இந்த கொஸ்டினை பாருங்கள், இங்கே ஒரு ஏ, இது ஒரு ஏ. ஏ இன்ட்டு ஏ என்ன வரும், A². அடுத்ததாக மைனஸ் இது பின்னு எடுத்துருக்கோம். அப்போ B இன்ட்டு பி B². இங்கே பாருங்கள் 0.456 இது எதை கூடனா லிங்க் பண்ண முடியுதான்னு நம்ம பார்க்கணும். ஒன்றும் இல்லை, இப்போ இந்த 0.4728 ஓகேங்களா. 0.728ல் இந்த 0.272 மைனஸ் பண்ணி பாருங்களேன். 8ல் 2 போனால் 6, 2ல் 7 போகாதுங்களா, இங்கே கடன் வாங்குகிறோம் 6, இங்கே 12ல் 7 போனால்
5, 6ல் 2 போனால் 4, அப்போது 0.456. அப்போ இந்த 0.456 அப்படின்றது என்னென்னா A மைனஸ் பி. ஓகேங்களா, இது ஏன்னு எடுத்துருக்கோம், இதை பின்னு எடுத்தோம். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம். அப்போது ஏலேருந்து பிஏ கழிச்சுன்னா நமக்கு இந்த 0.456 அப்படின்ற வேல்யூ நமக்கு கிடைக்குது. அப்போது இந்த கொஷினை நம்ம எப்படி மாற்றிருக்கிறோம், இந்த கொஷினை நம்ம இந்த ஃபார்மேட்டில் மாற்றிருக்கிறோம். A² மைனஸ் B² டிவைடட் பை A மைனஸ் பி. ஏவா என்ன எடுத்துருக்கிறோம், 0.728ன்னு எடுத்தோம். பியோட வேல்யூவா 0.272 அப்படின்னு இதை ஏனோ இதை பினோ எடுத்துருக்கோம். இதை A மைனஸ் பி அப்படின்னு எடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், A² மைனஸ் B² ஃபார்முலா என்ன, A ப்ளஸ் பி இன்ட்டு A மைனஸ் பி. ஓகேங்களா, கீழே இருக்கிற A மைனஸ் பியை அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த A மைனஸ் பிக்கு இந்த A மைனஸ் பி கேன்சல். மிச்சம் என்ன இருக்குது, A ப்ளஸ் பி. மிச்சம் என்ன இருக்குது, A ப்ளஸ் பி. ஏவோட வேல்யூ என்ன 0.728, பியோட வேல்யூ என்ன 0.272. இதை ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 0.72A, பியோட வேல்யூ 0.272. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 1ன்னு கிடைக்கும். உங்களுக்கு ஆன்சர் 1ன்னு கிடைக்கும். அப்போது இந்த கேள்விக்கான சரியான விடை என்ன, 1. ஓகேங்களா, ஆப்ஷன் சி 1 என்பது இந்த கேள்விக்கான சரியான விடை. இதுக்கு ஷார்ட்கட்லாம் நிறைய இருக்குது. பட் ஷார்ட்கட்டை விட நீங்கள் ஆக்சுவலான மெத்தடை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை நீங்கள் அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரே ஸ்டெப்பில் உங்களால் ஆன்சர் போட முடியும். எல்லா சம்முக்கும் ஷார்ட்கட்டை தேடி ஓடாதீங்க. குறிப்பிட்ட சம்முக்கு மட்டும்தான் ஷார்ட்கட் ஒர்க் அவுட் ஆகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நார்மலாக போடுற மெத்தடை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அந்த நார்மலாக போடுற மெத்தடே 4 ஸ்டெப்பு போடுற ஸ்டெப்பை 4 ஸ்டெப்பில் சால்வ் பண்ணி ஆன்சர் வர்றதை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரே ஸ்டெப்லேயே உங்களால் ஆன்சர் போட முடியும். ஓகேங்களா, அந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்த கேள்வி, x by y equal to 3/5, then 5x plus 2y is equal to x by y equal to 3/5 எனில் 5x plus 2y divided by 5x minus 2y என்பது எதற்கு சமம்? இதுவும் ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி தான். டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. எக்ஸுக்கு வேல்யூ என்ன 3, ஒய்க்கு வேல்யூ 5. இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஆன்சர் வந்துடும். பாருங்கள், 5 இன்ட்டு எக்ஸுக்கு என்ன 3 ப்ளஸ் 2 இன்ட்டு ஒய்க்கு வேல்யூ 5. இதில் கீழே 5 இன்ட்டு 3 மைனஸ் 2 இன்ட்டு 5 போடலாங்களா. 5 3s 5 3 15 ப்ளஸ் 2 5 10. இங்கே 5 3 15 மைனஸ் 10. இப்போ மேலே என்ன வரும், 15ம் 10யும் கூட்டினா 25. 15ல் 10 போச்சுன்னா 5. அப்போ அடித்தோன்னா 5 5 25. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி 5. ஓகேங்களா, ரொம்ப எளிமையான ஒரு கணக்கு. ஓகேங்களா, ஆப்ஷன் பி 5. ஓகேங்களா, அடுத்த கேள்வி பாருங்கள். இதுவும் ரொம்ப எளிமையான கணக்கு தான். பாருங்கள், x³ சிம்பிளிஃபை சுருக்குக. x³ டிவைடட் பை x மைனஸ் 2 ப்ளஸ் 8 டிவைடட் பை 2 மைனஸ் எக்ஸ். இதில் ஒரே ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் இந்த கொஸ்டினில் நீங்கள் பண்ணிங்கன்னா ஆன்சரை ஈஸியாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், x³ ப்ளஸ் x மைனஸ் 2 இல்லை இடையில் ப்ளஸ் இருக்குது, அந்த ப்ளஸ் அப்படியே போட்டுக்கிட்டேன். இந்த டேர்முக்கு வருவோம், 8 மேலே போட்டுட்டேன். கீழே பாருங்கள் 2 மைனஸ் எக்ஸ்னு இருக்குது. எனக்கு பக்கத்து டேர்ம் x மைனஸ் 2ன்னு இருக்குது. இதே மாதிரி இந்த டேர்மை மாற்ற முடியுமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அப்படி யோசிச்சனா இந்த டேர்மையும் நம்ம x மைனஸ் 2வாக மாற்ற முடியும். என்ன பண்ணணும், அதுக்கு இதில் இருக்கிற மைனஸை, ஓகேங்களா, இடையில் இருக்கிற மைனஸை வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்துட்டா என்ன ஆகிடும்னா x மைனஸ் 2 ஆகிடும். அது எப்படி சார் x மைனஸ் 2வாக மாறுனா, இப்போ நீங்கள் பெருக்கி பாருங்கள். மைனஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ஓகேங்களா, ப்ளஸ் 2. அப்போது 2 மைனஸ் எக்ஸ், ஓகேங்களா, வந்துச்சுங்களா, 2 மைனஸ் எக்ஸ்னு வந்துச்சு. ஒன்றும் இல்லை, இந்த மைனஸை மட்டும் நம்ம வெளியே எடுத்துருக்குறோம். என்ன மைனஸை வெளியே எடுத்துருக்குறோம். இப்போ இந்த மைனஸ் என்ன பண்ணுறதுன்னா, இங்கே இடையில் ப்ளஸ் இருக்குங்களா, இது கூட இந்த மைனஸ் போய் மல்டிப்ளை ஆகிடும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன ஆகும், இந்த இடத்துல இப்போது மைனஸ் ஆகிடும். இங்கே இருக்கிற மைனஸ் இடையில் போயிட்டு இங்கே இருக்கிற ப்ளஸ் வந்து மைனஸாக மாறிடும். அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள், இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 2, இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 2. அப்போ பேஸு காமன் ஆகிடுச்சு, எக்ஸ் மைனஸ் 2. ஒரே ஒரு எக்ஸ் மைனஸ் 2 போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், x³ எக்ஸ் பவர் 3 x³ இருக்குது. இங்கே ப்ளஸ் இருந்துச்சுங்களா, இங்கே ஒரு மைனஸ் இருந்துச்சு, நம்ம மைனஸை வெளியே எடுத்தோம். இப்போ இந்த மைனஸ் போய் இந்த ப்ளஸ்ஸு கூட பெருக்கல் பண்ணி மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன ஆகிடும், மைனஸாக மாறிடுச்சு. இங்கே என்ன இருக்குது 8. ஓகேங்களா, ஓரளவுக்கு இப்போ ஒரு ஃபார்மேட்டுக்கு வந்துடுச்சு. இதை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது, இந்த 8 நம்ம எப்படி எழுதலாம், 2³ எழுதலாம். ஏன்னா இங்கே x³ இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இதை நம்ம மாற்றி எழுதணும்னா 8 எப்படி எழுதலாம், 2³ 2 பவர் 3ன்னு எழுதலாம். ஓகேங்களா, 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 8 வந்துடும். ஓகேங்களா, அப்போது 2 பவர் 3. அப்போது x³ மைனஸ் 2³ டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2. இப்போது இதை a³ மைனஸ் b³ ஃபார்மெட்டில் நம்ம பிரித்து எழுதணும்னா ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா, a³ மைனஸ் b³ ஃபார்மெட். ஓகேங்களா, பாருங்கள், எக்ஸ் மைனஸ் என்ன கிடச்சிச்சு, எக்ஸ் மைனஸ் x³ மைனஸ் 2³. ஓகேங்களா, x³ மைனஸ் 2³. இது a³ மைனஸ் b³ ஃபார்மெட்டில் எழுத போகிறோம். அப்போ ஏவோட வேல்யூ என்ன எக்ஸ், பியோட வேல்யூ என்ன
2 ஓகேங்களா. ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா என்ன? ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஓகேங்களா. இதை மாதிரி எழுத போகிறோம். இப்போ இப்படி எழுதுனா பாருங்கள், ஏ மைனஸ் பி, ஏவோட வேல்யூ எக்ஸு, பியோட வேல்யூ 2 ஓகேங்களா. அப்போது எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு ஏக்கு எக்ஸு, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி 2x ப்ளஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 2, அப்போ பி ஸ்கொயர்னா 4. அப்போ என்ன கிடச்சிருக்கு? எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 4 என்ன கிடச்சிருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 4. இதுதான் வந்து இது வந்து நமக்கு மேலே இருக்கிற டேர்முக்கு கிடச்சிருக்கு ஓகேங்களா. மேலே இருக்கிற டேர்முக்கு கிடச்சிருக்கு. கீழே காமனாக என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் 2ன்னு இருக்குது. கீழே டிவைடட் பை என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் 2 ஓகேங்களா. இப்போது இந்த எக்ஸ் மைனஸ் 2க்கு இந்த எக்ஸ் மைனஸ் 2 கேன்சல். பேலன்ஸ் என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 4 ஓகேங்களா. அப்போ இந்த கேள்விக்கான விடை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 4 ஆப்ஷன் பி ஓகேங்களா. ஃபஸ்ட்டு மைனஸை வெளியே எடுக்கிறோம். மைனஸை வெளியே எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு மாற்றுறோம். எக்ஸ் கியூப் மைனஸ் 8 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2. இந்த 8 2 கியூபாக மாற்றி எழுதுகிறோம். 2 கியூபாக மாற்றி எழுது. இதை என்ன பண்ணுறோம்? ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்மேட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுகிறோம். எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனா நமக்கு மேலே என்ன கிடைக்குது? எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 4னு கிடைக்குது. கீழே ஒரு எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது. இந்த எக்ஸ் மைனஸ் 2க்கு இந்த எக்ஸ் மைனஸ் 2 கேன்சல் பண்ணோன்னா ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 4 அப்படின்னு கிடைக்குது ஓகேங்களா. அவ்வளோதான். பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் எளிமையான ஒரு கணக்கு தான் ஓகேங்களா. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த சம்மெல்லாம் ஒரு நிமிஷத்துலேயே கூட உங்களால் போட முடியும் ஓகேங்களா. அடுத்த சம் பாருங்கள், 12வது சம். 3a + 4b = 22. 8a - 5b = -4. Then the value of a + b the whole square. அப்போது நமக்கு a வேல்யூ தெரியணும், b வேல்யூ தெரியணும், ரெண்டுத்தையும் கூட்டி ஹோல் ஸ்கொயர் பண்ணனா ஆன்சர் நமக்கு கிடைக்கும். கண்டுபிடிக்கலாங்களா? இது ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்குது, அதனால் ஈக்குவேஷன் மாதிரி எழுத போகிறோம். 4b = 22. அடுத்ததாக 8a - 5b = -4. இப்போ பாருங்கள், ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் தான் கேன்சல் பண்ண முடியும். ஆனால் இங்கே 3aன்னு இருக்குது, இங்கே 8aன்னு இருக்குது. பியில் கேன்சல் பண்ணலான்னு பார்த்தாலும் இங்கே 4b இருக்குது, இங்கே 5b இருக்குது. அப்போ ஏதாச்சும் ஒரு டேர்மை நம்ம சேம் வேல்யூவாக மாற்றணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இங்கே இருக்கிற 8 எடுத்து இந்த டேர்ம் ஃபுல்லாக 8ஆல் பெருக்க போகிறேன். இங்கே கீழே இருக்கிற டேர்மை ஃபுல்லாக 3ஆல் பெருக்க போகிறேன். அப்படி பெருக்கினா இங்கே 24 ஆகிடும் ஓகேங்களா. இங்கேயும் 24 ஆகிடும் ஓகேங்களா. இங்கே 3 வந்து 8ஆல் பெருக்குனா 24 ஆகிடும். கீழே இருக்கிற டேர்மில் எல்லாத்துலேயும் 3ஆல் பெருக்கும்போது இந்த 8aவும் 24aவாக மாறிடும் ஓகேங்களா. இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க, இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன பண்ண போகிறோம்? 3ஆல் 8ஆல் பெருக்க போகிறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 8ஆல் பெருக்க போகிறோம். அப்போ 8a என்னாவும் 24aவாக மாறிடும். அப்போது 4 இங்கே 4 இருக்குது, 8ஆல் பெருக்குனா 4 8 32bயாக மாறிடும். ஈக்குவல் டு 22 இருக்குது, 22 × 8 ஓகேங்களா. 28 160 ஒரு 16 ஓகேங்களா. 160 176 ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஓகேங்களா. இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷனை 3ஆல் பெருக்க போகிறோம். ஈக்குவேஷன் 2வை 3ஆல் பெருக்குனா பாருங்கள், 8a இருக்குது, 3ஆல் பெருக்குனா 24aவாக ஆகிடும் ஓகேங்களா. மைனஸ் இருக்குது, மைனஸ் அப்படியே போட்டுக்க போகிறோம். 5b இருக்குது ஓகேங்களா. இதை 3ஆல் பெருக்குனா I3 15, பிக்கு b. அடுத்ததா இங்கே பாருங்கள், மைனஸ் இருக்குது, மைனஸ் அப்படியே போட்டுக்கிறோம். 4 இருக்குது, 4 3ஆல் பெருக்குனா 12. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா எல்லாத்தையும் இந்த சிம்பிள் என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். +24aன்னு இருக்குது, ப்ளஸ்ஸில் இருந்தால் மைனஸ்க்கு மாற்ற போகிறோம். +24aன்னு இருக்குது, அப்போ இதை மைனஸ்க்கு மாற்ற போகிறோம். இங்கே பாருங்கள் -15bன்னு இருக்குது, இதை ப்ளஸ்ஸாக மாற்ற போகிறோம். இருக்கிற சிம்பிளை அப்படியே ஆப்போசிட்டாக மாற்ற போகிறோம். இங்கே மைனஸ் இருக்குது, இதை ப்ளஸ்ஸாக மாற்ற போகிறோம். இப்போ இந்த சிம்பிளை பேஸ் பண்ணி தான் நீங்கள் கழிக்கிறதோ கூட்டுறதோ பண்ணணும் ஓகேங்களா. 24a + 24a, இது -24a, அப்போ 2 கேன்சல் ஆகிடுச்சு ஓகேங்களா. மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள், இந்த 2 டேர்ம் தான் இருக்குது. இங்கே பாருங்கள் +32b, இங்கே -15bன்னு இப்போ நம்ம எடுக்கக்கூடாது. கீழே என்ன சிம்பிளாக மாற்றிருக்கோம்? மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸாக மாற்றணும்ல, அப்போது இதை தான் நம்ம கணக்கில் எடுக்கணும். அப்போ 32b கூட 15bயை கூட்டிக்கணும். ஏன்னா இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது ஓகேங்களா. ப்ளஸ்ஸாக நம்ம மாற்றிருக்கிறோம், அந்த சிம்பிளை தான் நம்ம கணக்கில் எடுக்கணும். 32யும் 15யும் கூட்டினா எவ்வளோ? 47b ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் 176, இங்கே ஒரு 12, ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும். 176யும் 12யும் கூட்டினா 8 8 188. அப்போது 47b = 188ன்னு கிடச்சிருக்கு. 47 47 b = 188. இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு கேட்டோன்னா b வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். பியை மட்டும் இங்கே வச்சுப்போம். இந்த 47 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் என்ன ஆகிடும்? வகுத்தலாக மாறிடும். 47
188 47ஆல் வகுத்தோன்னா 4 முறை ஓகேங்களா 47 4 முறை பெருக்கணும்னா 88 கிடைக்கும். 4 7 4 28 பேலன்ஸ் 2 4 4 16 ப்ளஸ் 2 18. அப்போ இதை அடிச்சோன்னா 4 முறை. அப்போ பியோட வேல்யூ என்னன்னு கிடச்சிருக்கு 4ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பண்ணி கண்டுபிடிச்சது பியோட வேல்யூ தான். பியோட வேல்யூ என்னன்னு கிடச்சிருக்கு 4ன்னு நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா பியோட வேல்யூ 4ன்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா பியோட வேல்யூ 4ன்னு கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இதில் ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனில் ஓகேங்களா ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லையோ செகண்ட் ஈக்குவேஷனில் எதில் வேணாலும் இந்த 4 எடுத்துன்னு போய் நம்ம பிக்கு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஏவோட வேல்யூ நமக்கு கிடச்சிரும். ஓகேங்களா இப்போ போடலாங்களா. அப்போது 8a - 5b ரெண்டாவது ஈக்குவேஷன்லேயே போடுவோம். இதுதான் கொஞ்சம் நம்பர் சின்னதாக இருக்குது பாருங்கள். 8a - 5b ஈக்குவல் என்ன இருக்குது -4. ஓகேங்களா -4. இப்போ பிக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாங்களா. 8a - 5 × பியோட வேல்யூ என்ன 4 ஈக்குவல் -4. இப்போ 5 4 20. அப்போ 8a - 20 ஈக்குவல் -4. இப்போ -20 இந்த பக்கம் போனால் +20 ஆகிடும். ஓகேங்களா -20 இந்த பக்கம் போனால் +20 ஆகிடும். அப்போ 8a ஈக்குவல் -4 + 20. இப்போ பாருங்கள் +20 இருக்குது -4 இருக்குது. அப்போது பெரிய நம்பர் எதுவோ அதோட சிம்பிள் தான் போடணும். இது மாதிரி சிம்பிள் மாறி இருந்தால் கழிச்சிக்கிட்டு இதில் பெரிய நம்பருக்கு என்ன சிம்பிள் இருக்கோ அதுதான் போடணும். அப்போ 8a ஈக்குவல் இப்போது 20ல் 4 போச்சுன்னா 16. என்ன 16னா +16. ஏன்னா பெரிய நம்பருக்கு என்ன சிம்பிள் இருக்கோ அதுதான் போடணும். ஓகேங்களா 8a = 16. அப்போ a = 16/8. 8ஆல் வகுத்தனா 2. அப்போ ஏவோட வேல்யூ 2. இதுக்கு முன்னாடி பியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சோம் 4ன்னு கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா இப்போ பி வேல்யூவும் தெரிஞ்சிச்சு ஏ வேல்யூவும் தெரிஞ்சிச்சு. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க a + b ² அப்போ ஏவோட வேல்யூ 2 பியோட வேல்யூ 4. ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணோன்னா ஹோல் பண்ணால் ஆன்சர் வரும். 2 4 கூட்டினா 6. 6 ஸ்கொயர் பண்ணால் 36. அப்போ ஆன்சர் ஆப்ஷனில் இருக்கா பாருங்கள். எஸ் ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி 36 என்பதே இந்த கேள்விக்கான சரியான விடை. ஓகேங்களா கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் மாதிரி தான் தெரியும். பட் நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணோன்னா இந்த சம்மெல்லாம் ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா ஆன்சர் என்ன 36. ஓகேங்களா அடுத்த கேள்வி இதுவும் பாருங்கள். ஃபைண்ட் த கியூப் ரூட் ஆஃப் 0.027 0.027 இன் கனமூலம் என்ன. ஓகேங்களா கியூப் ரூட் கேட்டிருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலான்னா 0.027 ஓகேங்களா இதை நான் எப்படி எழுத போகிறேன்னா 27 × 10⁻³ ஓகேங்களா இப்படி எழுத போகிறேன். ஓகேங்களா 27 × 10⁻³ எழுத போகிறேன். கொஸ்டினில் கனமூலம்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு கியூப் ரூட் ஓகேங்களா இந்த 0.02 எழுத என்னென்னு எழுதியிருக்கேன் 27 × 10⁻³ எழுதியிருக்கேன். ஏன் அப்படி எழுதணும்னா பாருங்கள் 27 × 10⁻³ ஏன் எழுதணும்னா பாருங்கள் 0க்கு அடுத்து எத்தனை ஸ்தானம் இருக்குது 3 ஸ்தானம் இருக்குது. அதனால் -3 இந்த பக்கம் தான் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா 0.27 பார்க்கறதால 10⁻³ இது என்ன கனமூலம். அதனால் ஹோல் கியூப் ஓகேங்களா பவரில் கியூப் ரூட்டில் 3 இருக்குது. இப்போது 23க்கு கியூப் ரூட் எடுத்தோன்னா என்ன வரும் 3ன்னு வரும். ஓகேங்களா கியூப் ரூட் எடுத்தோன்னா தனித்தனியாக கூட போட்டுங்க. இதுக்கு 27க்கு கியூப் ரூட்டு அடுத்ததா ரூட் ஆஃப் கியூப் 10⁻³ இப்போ பாருங்கள் 27க்கு கியூப் ரூட் எடுத்தோன்னா என்ன வரும் 3ன்னு வரும். ஓகேங்களா அடுத்ததா இந்த 10⁻³ எடுத்தோன்னா 3க்கு 3 கேன்சல் ஆகிடும். அப்போ 10⁻−1ன்னு கிடைக்கும். அப்போ 3 × 10⁻−1 என்ன வரும் 0.03 ஓகேங்களா 0.3 ஓகேங்களா 0.3ன்னு கிடைக்கும். 3 × 10⁻⁻1 1னா 0.3 ஓகேங்களா. அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி. ஓகேங்களா இது ஆப்ஷன் மாறிட்டு இருக்குது பிசின்னு. பட் ஆக்சுவலாக ஆன்சர் என்ன 0.3 ஓகேங்களா ஆன்சர் 0.3. ஓகேங்களா அடுத்த கேள்வி சிம்பிளிஃபை சுருக்குக. இது நிறைய டைம் டிஎன்பிசியில் இந்த சம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா ப்ரீவியஸ் இயர் கொஷின் இது நிறைய டைம் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. இதுவும் ஒன்றும் இல்லை எப்படின்னா இந்த 3 இருக்குங்களா 3/3 என்ன வரும் 3/3 அதை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த -2ன்னு இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சம்மில் பார்த்துருப்போம் 4⁻−81 இருந்துச்சு. அதை என்ன பண்ணோன்னா கீழே எடுத்துகிட்டு வந்தோம் 1/4⁻81 மாறிடுச்சு. -81 பவர் பையில் கீழே எடுத்துகிட்டு வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. அதே தான் இந்த சம்லையும் பண்ண போகிறோம். கீழே இருக்கிற மைனஸ் மேலே இருக்குங்களா இந்த டேர்ம் மொத்தத்தையும் இந்த டேர்ம் மைனஸில் இருக்கிறத கீழே எடுத்துகிட்டு போக போகிறோம். கீழே இருக்கிற டேர்ம் எல்லாத்தையும் மேலே எடுத்துகிட்டு போக போகிறோம். எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகும் மைனஸு ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகேங்களா இப்போ பாருங்கள் 3/3 ஹோல் பவர் -2 இதை கீழே எடுத்துகிட்டு வந்துடுறேன் நான் 3/3
ஓகேங்களா, பவரில் 2 ஆகிடும். அதே மாதிரி இந்த டேர்மை பாருங்கள், 2 பவர் 2 பவரில் -3 இருக்குங்களா, அது +3 மாறிடும். இங்கே பாருங்கள் இந்த டேர்ம் அப்படி எல்லாமே ப்ளஸ்ஸாக மாறிடும். கீழே இருக்கிறத மேலே எழுதிக்கணும், மேலே இருக்கிறத கீழே எழுதிக்கணும்னா எல்லாமே ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ ஓகேங்களா, இப்போ பாருங்கள் இதை கேன்சல் பண்ணலாம். 4 2s ஆர் எவ்வளோ 8. அப்போது 2 பவர் ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன ஆகிடும், 2 பவர் 8 மாறிடும். அடுத்த டேர்ம் 3 பவர் 4 மாறிடும். அடுத்து 4 பவர் 2 மாறிடும். ஓகேங்களா, மேலே இருக்கிற டேர்ம் இப்போ கீழே இருக்கிற டேர்ம் எழுதுவோம் 3. ஓகேங்களா, 3 × 2 அப்போ 3 பவர் 6 மாறிடும். இங்கே பார்த்தோன்னா 2 பவர் 6 மாறிடும். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த 2 பவர் 6 மேலே எடுத்துகிட்டு போகிறோம். எடுத்துகிட்டு போனால் இங்கே 2 பவர் 8 இருக்குது, அது கூட வச்சு நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் 3 பவர் 6 இருக்குது, இது என்ன பண்ண போகிறோம் 3 பவர் 4. இது வந்து கம்மி வேல்யூ, இந்த 3 பவர் 4 அதனால் கீழே எடுத்துகிட்டு வர போகிறோம். எது கம்மி வேல்யூவோ அதை வந்து ஆப்போசிட்டில் எடுத்துகிட்டு போக போகிறோம். ஓகேங்களா, இப்போ 3 பவர் 4 3 பவர் 6 விட கம்மி, அதனால் இதை கீழே எடுத்துகிட்டு வர போகிறோம். இங்கே 2 பவர் 6 2 பவர் 8 விட கம்மி, அதனால் கீழே இருந்து இதை மேலே எடுத்துகிட்டு போக போகிறோம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் 2 பவர் 8 இருக்குது, நான் என்ன பண்ண போகிறேன் 2 பவர் 6 எடுத்துகிட்டு போக போகிறேன். அது என்ன ஆகிடும், மேலே கீழே ப்ளஸில் இருந்தால் மேலே வந்தால் மைனஸில் மாறிடும், மேலே ப்ளஸ்லேருந்து கீழே வந்தால் கீழே மைனஸில் மாறிடும். ஆப்போசிட் சிம்பிளுக்கு மாற்றிக்கணும். ஓகேங்களா, அடுத்ததா இந்த 3 பவர் 4 கீழே எடுத்துகிட்டு போக போகிறோம். அதனால் அது அப்படியே இருக்கட்டும். மிச்சம் 4 பவர் 2 அப்படியே மேலே இருக்குது. கீழே பாருங்கள் 3 பவர் 6 இருக்குது, நான் இந்த 3 பவர் 4 கீழே எடுத்துகிட்டு வர போகிறேன். எடுத்துகிட்டு வந்தால் 3 பவர் -4 மாறிடும். அப்போது இவ்வளோ பெரிய டேர்ம் என்ன பண்ணிட்டோம், இதை மாற்றி இந்த அளவுக்கு சிம்பிளாக எழுதிட்டோம். இப்போ பாருங்கள் அடிமானங்கள் சமமாக இருந்தால் அடுக்குகளை கூட்டிக்கணும். ஓகேங்களா, அப்போது பேஸ் 2 ஈக்குவலாக இருக்குது, இங்கே 8 இருக்குது, இங்கே -6 இருக்குது, அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாங்களா. அப்போது 2 பவர் a பவர் m × a பவர் n அந்த ஃபார்மெட் தான். ஓகேங்களா, a பவர் m a பவர் n அந்த ஃபார்மெட்டில் போட்டிங்கன்னா இங்கே +8 இருக்குது, இங்கே -6 இருக்குது, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 8ல் 6 போனால் 2. அப்போது 2 பவர் 2 ஆகிடும். இங்கே 4 பவர் 2 அப்படியே இருக்கும். அடுத்ததாக இங்கே பாருங்கள் 3 பவர் 6 இருக்குது, 3 பவர் 4 இருக்குது. அப்போ இதுவும் அடிமானங்கள் சமமாக இருக்குது, அடுக்குகளை கூட்டிக்கலாம். ஆனால் இங்கே 6 இருக்குது, இங்கே -4 இருக்குது, ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும் 6 பவர் 3 பவர் 2ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் இங்கே 2 பவர் 2ன்னு இருக்குது, 2 பவர் 2 என்ன 4, 4 ஸ்கொயர் 16 டிவைடட் பை 3 ஸ்கொயர் 9. இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை மொத்தத்தையும் பெருக்க போகிறோம். ஓகேங்களா, 16 4 16 2 32, அப்போ 16 4 64, 64 பை 9ன்னு கிடைக்கும், 64 பை 9ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 9ஆல் இந்த 64 வகுக்க போகிறோம், 9ஆல் 64 வகுக்க போகிறோம். நார்மலான வகுத்தல் 64 9ஆல் வகுத்தினா என்ன வரும் 7 9 63. அப்போ பேலன்ஸ் 1. இது பை எப்பவுமே இது மேலே எழுதிக்கணும், இதை கீழே எழுதிக்கணும். 1/9 இங்கே வந்துருக்கிறத முன்னாடி போட்டுக்கணும். கலப்பு பின்னத்தில் இதை மாற்றி எழுதிட்டோம். அப்போ ஆன்சர் 7 1/9. ஆன்சர் 7 1/9. நிறைய டிஎன்பிசி கொஸ்டினில் ப்ரீவியஸாக நிறைய எக்ஸாம்ஸில் இந்த கேள்வி ரிப்பீட்டடாகவே கேட்டிருக்காங்க. இல்லை குரூப் 1ல் கூட இந்த கேள்வி வந்திருக்கு. அதனால் இந்த கேள்வியை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மாடல்லையும் சம்மை சால்வ் பண்ண தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, 7 1/9. இந்த சம்மை நம்ம கிளாஸ் நடத்தியிருக்கோம் சிம்பிளிஃபிகேஷன், அதில் இந்த சம்மை போட்டிருப்போம். ஓகேங்களா, அந்த கிளாஸ் பார்த்துருந்தீங்கனாலும் இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, அடுத்த கேள்வி இது பாருங்கள், பார்க்குறதுக்கு ஏதோ நிறைய ரூட்டில் கொடுத்துருக்க மாதிரி இருக்கும், ஆனால் இதுவும் ரொம்ப எளிமையான ஒரு கணக்கு தான். ஒன்றும் இல்லை பாருங்கள், ரூட் 81 81க்கு ரூட் எடுத்தோன்னா என்ன 9 9 கூட 7 கூட்டணும், 7 கூட்டினா என்ன ஆகிடும் 16. ஓகேங்களா, மேலே ரூட் இருக்குது. ஓகேங்களா, 16 ரூட் 16க்கு ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும் 4ன்னு கிடைக்கும். இப்போ இந்த டேர்ம் ஓவர் 4 கிடச்சிருச்சு. இங்கே கூட்டல் பக்கத்தில் என்ன இருக்குது 60, இதுக்கு மேலேயும் ரூட் இருக்குது. இது ரெண்டுத்தையும் 64 கூட்டினா 64ன்னு கிடைக்கும். 64க்கு மேலேயும் ரூட் இருக்குது. ஓகேங்களா, 64க்கு மேலேயும் ரூட் இருக்குது. இப்போ 64 ரூட் எடுத்தோன்னா என்ன வரும் 8ன்னு கிடைக்கும். 8க்கு பக்கத்தில் என்ன இருக்குது கூட்டல் இருக்குது, இங்கே ஒரு 248 இருக்குது. ஓகேங்களா, இதுக்கு மேலேயும் ரூட் இருக்குது. ஓகேங்களா, அப்போ 248 8 கூட்டினா 256, இதுக்கு மேலேயும் ரூட் இருக்குது. அப்போ 256க்கு ரூட் எவ்வளோ 16. ஓகேங்களா, 16 256. ஓகேங்களா, அப்போது 16. அப்போது இந்த மொத்த டேர்மோட வேல்யூ 16ன்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா, 16ன்னு கிடச்சிருக்கு. இப்போ 16 கூட்டல் இங்கே என்ன இருக்குது 609. 609ஐயும் 16ஐயும் கூட்டினா என்ன வரும் 625ன்னு வரும். 625க்கு ரூட் எடுத்திங்கன்னா என்ன வரும் 25ன்னு வரும். அப்போ ஆன்சர் 25. ஓகேங்களா, நிறைய பேர் ஷார்ட்கட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா
இது ப்ரொசீஜராக போகிற மெத்தட். இந்த நம்பருக்கு ஓகேங்களா 609க்கு பக்கத்தில் என்ன ரூட் வேல்யூ இருக்குதுன்னு பார்க்கணும் ஓகேங்களா. இதுக்கு கம்மியாக பார்த்தோன்னா 24 ஸ்கொயர் வரும். இதுக்கு அடுத்ததா ஓகேங்களா கிட்ட வர வேல்யூன்னு பார்த்தா 25 ஸ்கொயர் தான் ஓகேங்களா. 25 ஸ்கொயர் பண்ணோன்னா 625 ஓகேங்களா. அசியூம் பண்ணி அப்போ இதுக்கு 25 தான் ஆன்சராக இருக்கணும் போடலாம். பட் என்னதான் இருந்தாலும் ப்ரொசீஜர் படி போட்டால் தான் நமக்கு அந்த சம் கரெக்டாக இல்லையா, கரெக்டாக தான் போடுறோமா இல்லையான்ற ஒரு புரிதல் கிடைக்கும். அதனால் இந்த கேள்விக்கான சரியான விடை இப்படியும் நீங்கள் போடலாம், இல்லை இந்த ஷார்ட்கட் மெத்தடை யூஸ் பண்ணியும் போடலாம் ஓகேங்களா. ஆன்சர் 25. அடுத்த கேள்வி, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் √5 இந்த மாதிரி எந்த நம்பர் கொடுத்து இடையில் ப்ளஸ்ஸோ மைனஸோ எதுவுமே இல்லாமல் வெறும் ரூட் மட்டும் கொடுத்து இந்த மாதிரி வேல்யூ கொடுத்தா இந்த கேள்விக்கு ஆன்சர் என்னவாக இருக்குன்னா ஓகேங்களா இந்த ரூட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் ஆன்சர். அப்போது 5 இந்த கேள்விக்கான ஆன்சர் 5 ஓகேங்களா. அடுத்த கேள்வி, இஃப் சண்டே ஈக்குவல் டு 2 ஓகேங்களா. அடுத்த ரீசனிங் கேள்வி இது. சண்டே வந்து 2ன்றாங்க, டியூஸ்டே வந்து 3ன்னு சொல்கிறாங்க, தேர்ஸ்டேவே 2ன்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் மண்டே? நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கும். சண்டே 2, டியூஸ்டே 3, தேர்ஸ்டே 2, மண்டேவின் மதிப்பு என்ன? ஆக்சுவலாக இது எதை வச்சு கொடுத்துருப்பாங்கன்னா வவல்ஸ் ஓகேங்களா. ஆல்ஃபபெட்ஸ் ஏபிசிடியில் 5 வவல்ஸ் இருக்குது ஓகேங்களா. AEIOU ஓகேங்களா. இந்த 5 லெட்டர்ஸ் AEIOU இந்த 5 லெட்டர்ஸ் தான் வவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த சண்டே எடுத்துப்போம். சண்டேயில் எத்தனை வவல்ஸ் இருக்குதுன்னு பாருங்களேன். சண்டேயில் பாருங்கள் யூ இருக்குது ஓகேங்களா 1, அடுத்ததாக ஏ இருக்குது, அப்போது 2 வவல்ஸ் இருக்குது, அதனால் 2ன்னு கொடுத்துருக்காங்க. டியூஸ்டேயில் பாருங்கள் யூ இருக்குது, இ இருக்குது, ஏ இருக்குது, அப்போ 3 வவல்ஸ் இருக்குது. தேர்ஸ்டேயில் பாருங்கள் யூ இருக்குது, அடுத்ததாக ஏ இருக்குது ஓகேங்களா. யூ இருக்குது, ஏ இருக்குது, 2 வவல்ஸ், அதனால் 2. இப்போது மண்டேக்கு வருவோம். மண்டேயில் பாருங்கள் ஓ இருக்குது, அடுத்ததாக ஏ இருக்குது ஓகேங்களா. வேறு ஏதாச்சும் இருக்கா? வேறு எதுவும் இல்லை. AEIOUவில் 2 தான் இருக்குது, அது ஓ, அடுத்ததாக ஏ மண்டேயில். அப்போது இந்த கேள்விக்கான ஆன்சர் என்னென்னா 2. மண்டேவோட மதிப்பு என்ன? 2 ஓகேங்களா. இப்படி தான் கொடுத்துருக்காங்க. இது TNPSC ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் ஓகேங்களா. அடுத்த கேள்வி, இதுவும் ரொம்ப ஒரு எளிமையான ரீசனிங் கேள்வி. 3, 7, 13, 21, 31. ஃபஸ்ட்டு பாருங்கள் 3க்கு 7க்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தனா என்ன கிடைக்கும்? 4 ஓகேங்களா. அடுத்ததா 7க்கும் 13க்கு எடுத்தோன்னா 6 கிடைக்குங்களா, 6. அடுத்ததாக 13க்கு 21க்கு எடுத்தோன்னா 8. அப்போ 21க்கு 31 எடுத்துக்கினா 10. அப்போ பாருங்கள் 4, 6, 8. அடுத்ததாக டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குன்னா 12. அப்போது ஆன்சர் என்னவாக இருக்கும்? 31 கூட 12 ஆட் பண்ணோன்னா 43. அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி 43. இதெல்லாம் ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி. அடுத்ததாக பாருங்கள், பே ஈக்குவல் டு 28, தென் வான் ஈக்குவல் டு வாட் இல்லை பி. இது எப்படின்னா பி ஏபிசிடி இருக்குங்களா, ஏபிசிடியே லைனாக எழுதிக்கணும். 1 2 3 4 இப்படி போட்டுகிட்டே போனோன்னா என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கணும். பிக்கு பாருங்கள், பிக்கு என்ன 2 ஓகேங்களா, பிக்கு 2, ஏக்கு 1 ஓகேங்களா. அடுத்ததாக ஒய் பேல ஓகேங்களா, இது பேக்கு எழுதியிருக்கேன் நான், BAY ஓகேங்களா. ஒய்க்கு என்ன வரும்? 26 எழுத்து, அதில் 25வது எழுத்து ஒய். இப்போ இது 3த்தையும் கூட்டுங்க, 25 கூட 3 கூட்டினா 28 ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ வானுக்கு நம்ம போடணும் ஓகேங்களா. வான் W என்ன வரும்? XYW ஓகேங்களா. இப்போது வானுக்கு நம்ம போடணும். என்ன பண்ணிக்கோங்க, ஒன்றும் இல்லை, பால் மாறாமல் இது எழுதிக்கணும். ABCDEFGHIJKLM. நீங்கள் ரிவர்ஸ்லேயே இதை ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா. LMNOPQRSTUVWXYZ ஓகேங்களா. பக்கத்தில் நம்பர் போட்டுக்கணும். 1 2 3 4 5 6 7 8. மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மேபி புதுசாக யாருன்னா பார்த்தா அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 ஓகேங்களா. இப்போது வானுக்கு எழுத போகிறோம். டபிள்யூக்கு என்ன இருக்குது பாருங்கள், 23. அப்போது அடுத்ததாக ஓக்கு என்ன 15. அடுத்ததாக எண்ணுக்கு 14 ஓகேங்களா. 5 4 9 9 3 12 ஓகேங்களா. 2 பேலன்ஸ் 1. அப்போ 2 3 4 5. அப்போ ஆன்சர் 52 ஓகேங்களா. அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி 52. இதை நீங்கள் ரிவர்ஸ்லேயும் உங்களுக்கு இதோட வேல்யூ தெரியணும். ஜெட்டுக்கு 1, ஒய்க்கு 2, எக்ஸுக்கு 3ன்னு ரிவர்ஸ்லேயும், ஏக்கு 26 வரைக்கும் ரிவர்ஸ்லேயும் வேல்யூ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது கொஸ்டின் பேப்பர் ஸ்டாண்டர்ட்லாம் ரொம்ப மாறிடுச்சு டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும். அதனால் எப்படி வேணாலும் கேள்விகள் வரலாம் ஓகேங்களா. அதனால் எப்படி வேணாலும் கேள்விகள் வரலாம், எல்லாத்துக்கும் நம்ம தயாராக இருக்கணும் இல்லை. அடுத்த கேள்வி, இது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியான ஒரு கேள்வி தான்.
ஓகேங்களா. வென் த டிஜிட்ஸ் வித்தின் த நம்பர்ஸ் ஆர் மல்டிப்ளைட் வித் ஈச் அதர் தென் த ப்ராடக்ட் ஆஃப் விச் நம்பர் செட் இஸ் லோவஸ்ட். ஒரு 5 செட் ஆஃப் நம்பர் கொடுத்துருக்காங்க, 4 செட்டு. ஓகேங்களா. கொடுக்கப்பட்ட எண்களின் இலக்கங்களை தங்களுக்குள் பெருக்கும்போது கிடைக்கும் தொகையில் எந்த எண்ணின் தொகை மிகச்சிறியதாக இருக்கும். பாருங்கள், 3 3 728, அடுத்ததாக 412, 901, 632. ஓகேங்களா. இந்த மாதிரி 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. இதோட இலக்கங்கள் ஓகேங்களா, ஒன்றுத்துலேயும் 3 இலக்கங்கள் இருக்குது. இந்த இலக்கத்தை நம்ம பெருக்கணும். ஓகேங்களா. பெருக்கும்போது கிடைக்கும் தொகையில் எது இருக்கிறதுலே கம்மியான தொகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அப்போது நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு இலக்கத்தையும் அதோட பக்கத்தில் இருக்கிற இலக்கத்தோடு பெருக்கணும். அப்போ 7 2 ஓகேங்களா, 7 2 728 இருக்குன்னா இதை 3த்தையும் பெருக்கணும். 7 தனியாக, 2 தனியாக, 8 தனியாக. ஓகேங்களா. 7 2 14, 14 × 8 ஓகேங்களா. 14 × 8 பெருக்கி போட்டோன்னா என்ன வரும், 4 8 32, 1 8 8 11. அப்போது 112ன்னு வேல்யூ கிடைக்குது. அடுத்ததாக பாருங்கள், 4 1 4, 4 2 வெறும் 8. ஆன்சர் என்ன கிடைக்குது, வெறும் 8ன்னு கிடைக்குது. நிறைய பேர் என்ன நினைப்போம், 8 தான் கம்மியாக இருக்குது. இது பாருங்கள், 9 × 0, அப்போது இது 901ன்னு இருக்குது, இது 9ன்னு வரும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்போம். பின்னாடி பார்ப்போம். அடுத்த நம்பர் பாருங்கள், 6 3 18, 18 2 24. இப்போ இந்த 901க்கு வரும். ஓகேங்களா. நிறைய பேர் நம்ம பார்த்தது என்ன நினைப்போம், 9 × 1 9 வருது, அப்போ இருக்கிறதுலே கம்மியான வேல்யூ இந்த 412 தான் அப்படின்னு ஆன்சராக போடுவோம். பட் அப்படி போடக்கூடாது. என்னென்னா பாருங்கள், 9 × 0, எந்த நம்பர் கூட 0த்தை பெருக்கினாலும் என்ன வரும், 0 தான் வரும். ஓகேங்களா. அப்போது 0, 9 × 0, 9 × 0 0 ஆகிடும். 0 × எனிதிங்கும் 0 தான். அப்போது இருக்கிறதுலே கம்மியான ஓகேங்களா, இருக்கிறதுலே குறைவான பெருக்கும்போது நமக்கு குறைவாக கிடைக்கிற வேல்யூ எந்த நம்பர்னா 901. ஓகேங்களா. அப்போ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி 901. ஓகேங்களா. நம்ம அவசரத்தில் 9 × 1 9 வருது. ஓகேங்களா. இதுதான் கம்மியாக வருது, 4 1 4, 4 2 8, இதுதான் கம்மியாக இருக்குதுன்னு ஆப்ஷன் ஏவை அவசரத்தில் போட்டுருவோம். ஆனால் நம்ம 901 தான் சரியான விடை. 9 கூட 0த்தை பெருக்கினா எந்த நம்பர் கூட 0த்தை பெருக்கினாலும் 0 தான். 0 கூட எந்த நம்பர் பெருக்கினாலும் 0 தான். அப்போ இருக்கிறதுலே கம்மியான வேல்யூ இருக்கிற நம்பர் எதுனா 901. அப்போ இந்த கேள்விக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 20 கேள்விகள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட மதிப்பெண்களை 20 கேள்விகளுக்கு எத்தனை கேள்விக்கு சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னு கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த டெஸ்ட்டை சார்ந்த கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.